நீ 1 ரூபாய்க்கு கணக்கு சொல்லு சொன்னோம் அப்படின்னா மறுபடியும் இதே 27 பைசாவுக்கு வந்து நிற்கும். அந்த பொய்யை மறைப்பதற்காகத்தான் நீங்க அந்த ட்வீட்ல பாத்தீங்க அப்படின்னா வருஷம் இருக்காது, பினான்சியல் இயர் இருக்காது, நம்பர்ஸ் இருக்காது, சும்மா பொத்தாம் பொதுவாக அடித்து விட்டுருக்கு. தி மோனோலாக் வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம். அனைத்து பொருட்களுக்கும் 10 முதல் 20% வரை தள்ளுபடி. நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருளின் மீது சம்பந்தமே இல்லாத மாநிலங்களிடம் கருத்து கேட்டு அந்த மாநிலங்களுடைய முடிவின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களை வந்து வஞ்சிப்பது அப்படின்றதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற முடிவாக இருக்கிறது. காவிரி வெத்தலையை கொடுக்கறவனும் கங்கை கோதுமையை வாங்குறவனும் டீல் பண்ணிக்கிறட்ட அந்த பிரச்சனையை நீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம ஆஜராகிறீங்க உள்ள ஒன்றிய நிதி அமைச்சகம் அப்படின்ற பேர்ல? உங்களுக்கு எதுக்கு இந்த நாட்டாம வேலை அப்படின்னு கேட்கிறேன். அந்த சொம்ப தூக்கி உங்க கையில கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்கிறேன். என் பங்க ஊருக்கு பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆந்திராவில் இருக்கக்கூடிய நோக்கியா ஃபேக்டரி, குர்கானில் இருக்கக்கூடிய ஹோண்டா, ஹுண்டாய், மாருதி, சுசுகி உள்ளிட்ட ஃபேக்டரிஸ், குஜராத்தில் இருக்கக்கூடிய டொயோட்டா மாதிரியான ஃபேக்டரிஸ், இவங்க எல்லாருடைய பங்கு எனக்கு எப்ப கொடுக்க போறப்ப? நீங்களோ நானோ சம்பாதிக்கக்கூடிய இன்கமுக்கு கட்டுற டாக்ஸ் அது நேஷனல் ரெவன்யூ. அப்படித்தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. இப்ப எல்லாமே நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ன்ற பேர்ல இவங்க எடுத்துட்டு போயிட்டு கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, எது தேசத்தின் நலன் அப்படின்னா மாநிலங்களின் வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி அப்படின்னு நான் சொல்லல. எல்கே அத்வானி சொல்லி இருக்கிறார். குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த யாரோ ஒரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படின்ற நபர் சொல்லி இருக்கிறார். உண்மையான தரவுகளை சொன்னால் அம்பலப்பட்டு போவார்கள் என்பதனால மேம்போக்க அப்படியே பூசி மொழிகிட்டே போவாங்களே தவிர டீட்டெயிலா பேசவே மாட்டாங்க. உனக்கு நேர்மையா பதில் சொல்ல திராணி இருந்தா 1 ரூபாய்க்கு எத்தனை ரூபாய் மாநிலத்துக்கு திருப்பி கிடைக்குதுன்னு கணக்கு சொல்லு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் ஒரு கணக்கை நீ ரெடி பண்ணி கொடு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் யூடர்ன் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் செக்கிங் இணையதளம், அதில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வகையில் வசூலிக்கப்படக்கூடிய வரிகள், ஒன்றியத்தால் வசூலிக்கப்படக்கூடிய வரிகள், அவ்வாறு வசூலிக்கப்படக்கூடிய வரிகளில் எவ்வளவு தமிழ்நாட்டிற்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது 1 ரூபாய் வசூலிக்கப்பட்டால் அதில் 29 பைசா தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படுது அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தாங்க. அதற்கு தமிழ்நாடு பாஜக சார்பாக ஒரு விளக்கம் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அது முழுக்க முழுக்க பொய்ன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த விளக்கத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த விளக்கம் ஒவ்வொன்றாக நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதில் ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். முதல் விஷயமாக ஜிஎஸ்டிக்கு தமிழ்நாடு பாஜக தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. 3 வகையான ஜிஎஸ்டி: சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆக வசூலிக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த தொகையும் தமிழ்நாடு வச்சுக்குது. சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் இவ்வளோ பங்கு அவங்க கொடுக்குறாங்க, ஐஜிஎஸ்டியில் இவ்வளோ பங்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஐஜிஎஸ்டியில் 50% கொடுக்குறாங்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் 41% அப்படின்றத கொடுக்குறாங்க. இதை வந்து இவங்க மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜிஎஸ்டியில் மட்டும் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த கேள்வி, இதற்கு முன்பு அந்த வரி எப்படி இருந்தது, இன்றைக்கு அந்த வரிகள் எப்படி மாறி இருக்கின்றன? இதற்கு முன்பு மாநில அரசே ஒரு பொருளின் மீதான சுங்க வரி, எக்ஸைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கமாடிட்டி டேக்ஸாக இருக்கட்டும், எக்ஸைஸ் டியூட்டியாக இருக்கட்டும், வேல்யூ ஆடட் டேக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் மாநில அரசே சிறப்பாக நிர்ணயித்து வசூலித்து கொண்டிருந்த வரிகள். உதாரணத்திற்கு முந்தியெல்லாம் இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில், அதுக்கு முன்பு கலைஞர் ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னாலே மது உள்ளிட்ட பானங்களின் மீதான வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ரொம்ப குறிப்பாக பார்க்கப்படும். இப்போதுமே ஒன்றிய அரசின் பட்ஜெட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிகரெட்டு விலை ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். எனக்கு விவரம் தெரிய 12 ரூபாயிலிருந்து 13, 14, 15, 16 அப்படி இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியல, அப்படி உயர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. காரணம் என்ன? இந்த காரணத்தை வந்து அடுத்து செஸ்ஸை பத்தி பேசும்போது நான் சொல்றேன். இப்ப இது அவங்களுடைய உரிமை போல மாநில அரசும் கூட தனக்கு கீழே இருக்கக்கூடிய தயாரிப்புகள், தன் மாநிலத்தில் தயாரிக்கப்படுகின்ற உற்பத்தி பொருட்கள், இறக்குமதி செய்வதன் பொருட்கள் மீதான எக்ஸைஸ் தமிழ்நாடு அரசு வசூலித்து எடுத்துக்கொண்டிருந்தன. அதுதான் ஸ்டேட் ஜிஎஸ்டி காம்போனண்டா இன்னைக்கு வந்திருக்கு. அதனுடைய பெர்சன்டேஜை மாநிலம் இன்னைக்கு தீர்மானிக்கல, நீங்க தானே தீர்மானிக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு பேர் வச்சிருக்கீங்க? சரியா புரிஞ்சுக்கிறதா இருந்தா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எவ்வளவு வரி தேவை அப்படின்றத நாங்க நிர்ணயிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்க நிர்ணயிக்கிறீங்க, அதை எங்கிட்ட கொடுக்குறீங்க. அவ்வளவுதான். அவங்க நிர்ணயம் பண்ணி அதை நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. உதாரணத்திற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்ததற்கு பிறகு
பேசிய ஒவ்வொரு முறையிலான அந்த கூட்டத்திற்கு பிறகு பேசிய பிரஸ் மீட் அண்ட் இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாகவே விளக்கி இருப்பாரு. என்னன்னா, இப்போ கைத்தறி நெசவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கைத்தறி நெசவு பொருட்கள் மீதான வரி எவ்வளவு போடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 28% போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது. அந்த முடிவை ப்ரப்போஸ் பண்ணி எல்லா மாநிலங்கள்ட்டையும் கருத்து கேட்குறாங்க. தமிழ்நாடு ரொம்ப முக்கியமா கொங்கு பகுதியா இருக்கட்டும், அல்லது மதுரையா இருக்கட்டும், அல்லது தஞ்சையா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான சில பகுதிகளில் இந்த கைத்தறி நெசவு உற்பத்தி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதை ஸ்டேட்டை ஸ்பான்சரும் பண்ணுது. உதாரணத்திற்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமா நம்ம அதை இது பண்றதா இருக்கட்டும், ப்ரொக்யூர் பண்ணி விற்பனை செய்வதா இருக்கட்டும், அல்லது ரேஷன் கடைகள்ல கொடுக்கப்படுகின்ற பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த கைத்தறி நெசவு பொருட்களை நம்ம ஸ்டேட்டை ஸ்பான்சர் பண்றோம், அதை ஊக்குவிக்கிறோம். இப்ப இதுக்கு வந்து மற்ற மாநிலங்கள் இதே கவனத்தை கொடுத்திருப்பாங்களான்னா கொடுத்திருக்க மாட்டாங்க. சில மாநிலங்கள்ல இந்த கைத்தறி நெசவுன்ற ஒண்ணு இல்லாமலே இருந்திருக்கலாம். இப்ப இன்னைக்கு சௌராஷ்டிரா அப்படின்ற அந்த கம்யூனிட்டி நமக்கு தெரியும். மதுரையில இன்றைக்கும் பெரும்பான்மையான சௌராஷ்டிரா குடும்பங்களினுடைய தொழில் அப்படின்றது இந்த கைத்தறி நெசவாகத்தான் இருக்கிறது. ஒரு சிலர் விசைத்தறிக்கு மாறி இருக்கலாம். இப்போ குஜராத்ல இன்னைக்கு அது எப்படி இருக்கு, அவங்க அதை ஸ்பான்சர் பண்றாங்களா, ஊக்குவிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதன் மீதான கருத்து ஒரு மாதிரியானதாக வருது, தேவை வேற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு மாநிலத்துல கைத்தறி நெசவே இல்லாம இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டா போட்டுக்க எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆதரவுன்னு பட்டன் அமைக்கிடுவாங்க. நமக்கு தானே அந்த பாதிப்பு தெரியும். அப்ப ஒரு பொருளின் மீது சம்பந்தமே இல்லாத மாநிலங்களிடம் கருத்து கேட்டு அந்த மாநிலங்களுடைய முடிவின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களை வந்து வஞ்சிப்பது அப்படின்றதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற முடிவாக இருக்கிறது. அது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, இதுதான் அந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவினுடைய தன்மையாக இருக்கும். இப்படித்தான் ஜிஎஸ்டி நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஏன் நம்ம ஸ்வீட் பன் மேட்டர்ல நம்ம அன்னபூர்ணா கோச்சுக்கிட்டாரு. ஆனா இதே ஸ்வீட் பன் மேட்டர்ல குஜராத்ல இருக்கக்கூடிய வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த கம்பெனி வச்சிருக்கக்கூடிய நபர் கோச்சுக்கல, தொழிலதிபர் கோச்சுக்கல. அப்ப நம்ம தான் அதை கோச்சுக்கிறோம். ஏன் கோச்சுக்கிறோம்? அப்ப நமக்கான ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்றோம். இதன் மீதான வரியை எப்படி வசூல் பண்றது அப்படின்றத நாங்க தீர்மானிச்சதை நீ தீர்மானிச்சு எனக்கு கொடுக்குற. அப்போ மீண்டும் எங்கள் கையில் இருந்த அதிகாரத்தை பறித்து கொண்டு நீ கொடுக்குற. இது எங்களுடைய சுயமரியாதை பிரச்சனை. அதை வந்து பிஜேபி அரசு பேசவே மாட்டேங்குது. ரெண்டாவதா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு பிரிச்சு போட்டு நம்மளை கன்ஃபியூஷன்ல ஆழ்த்துறது. இதுல வந்து விவேகானந்தன் அந்த மேட்டரை பேசியிருந்தாரு. அவர் பேசும்போதே தெளிவா சொல்லியிருந்தாரு, இது எல்லாமே ஒன்றிய அரசு கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த தரவு எதிலிருந்து பெறப்பட்டது? 29 பைசா அப்படின்றத எக்ஸாக்டா எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா, மாண்புமிகு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன் அவர் வந்து டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் அப்படின்ற வகையில மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாரு. டீடைல்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, டைரக்ட், indirect and other tax contributions received from each state for the past 5 years. The details of fund allocated to each state based on the central taxes collected from past 5 years. ஒன்றிய அரசினுடைய நிதியிலிருந்து எங்களுக்கு எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாவது கேள்வி. Whether any proposal to change the tax allocation formula, இந்த பகிர்மான முறையில் மாற்றங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கிற 4 கேள்விகளை முன்வைக்கிறார். அதற்கு பங்கஜ் சௌத்ரி அப்படின்னு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டின் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், அதாவது ஒன்றிய நிதியமைச்சகத்தினுடைய இணையமைச்சர், பதில் கொடுக்கப்பட்ட வருடம் 2024 மாதம் பிப்ரவரி 6 2024 கொடுத்த பதில். அந்த பதில்ல அவங்க தெளிவா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, செஸ் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நிதி ஆண்டுக்கும் 2018-19, 19-20, 20-21, 21-22, 22-23 இந்த 5 நிதியாண்டுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த டேட்டாவையும் கொலேட் பண்ணி நம்பர்ஸை வந்து பெர்சன்டேஜாகவும் ருபீஸ் இன் 1 ரூபி. ஏன்னா நீங்க பட்ஜெட்லேயே பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் இன் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் போடுவாங்க, பட்ஜெட் கிளான்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1 rupees கம்ஸ் ஃப்ரம் 1 rupees கோஸ் டு அப்படின்னு 2 பை சார்ட் கொடுத்துருப்பாங்க. அதுலயே நம்ம பார்க்க முடியும். எளிதாக புரிஞ்சுக்கலாம். அதை தொகுத்து எடுக்கும் பொழுது டோட்டல் ஜிஎஸ்டி அண்ட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த ஸ்டேட், மாநிலங்களிடமிருந்து பெறப்பட்ட மொத்த ஜிஎஸ்டி மற்றும் மற்ற வரிகள், டிவிசிபிள் பூல் டாக்ஸ் எவ்வளவு, நான் டிவிசிபிள் பூல் டாக்ஸ் எவ்வளவு அப்படின்ற மொத்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 18-19 நிதியாண்டுக்கு 27 பைசா, அடுத்து 24, 26, 28, 24 ஒட்டு மொத்தமா நமக்கு கிடைப்பது மொத்த 26 பைசா. இது வந்து ஒன்றிய அரசு, ஒன்றிய அமைச்சர் கொடுத்த டேட்டா. இப்ப பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் மேலேயோ அல்லது பங்கஜ் சௌத்ரி மேலேயும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க கொடுத்த டேட்டாவோ பொய் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, பிஜேபி தமிழ்நாடு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன்.
அதுல ஏதாவது ஒரு இடத்திலாவது என்ன வருடம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி வருது. இந்த SGST IGSTன்றத பார்க்கும்போது 100% SGST வச்சுக்கிறீங்க, 50% IGST கொடுக்கப்படுது, 41% CGST கொடுக்கப்படுது. Why it is not taken to account? சரி சொல்லு, அப்படின்னா மொத்தம் எவ்வளவு, உனக்கு எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்றத சொல்லு, நீ 1 ரூபாய்க்கு கணக்கு சொல்லு. சொன்னோம் அப்படின்னா மறுபடியும் இதே 27 பைசாவுக்கு வந்து நிற்கும். இதுதான் நிலவரம். அந்த பொய்யை மறைப்பதற்காகத்தான் நீங்க அந்த ட்வீட்ல பாத்தீங்க அப்படின்னா வருஷம் இருக்காது, பினான்சியல் இயர் இருக்காது, நம்பர்ஸ் இருக்காது, சும்மா பொத்தாம் பொதுவாக அடித்து விட்டு பொதுவா நடக்கக்கூடிய விஷயங்கள். அது கூட இப்போ IGST பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்குள் நுகரப்படக்கூடிய பொருட்கள் அதுக்கு வந்து 50%, அதுல வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் அதுல 50% தமிழ்நாடு கொடுக்கும். அதை கூட விளக்கமா சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, இதுலயே வந்து இன்னொரு முக்கியமான கேள்வியும் இருக்கு. இப்போ இந்த முடிவு எல்லாமுமே வந்து எல்லா மாநிலங்களினுடைய ஒப்புதலின் அடிப்படையில GST அப்படின்றது கொண்டு வரப்பட்டது, GST கவுன்சில் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ், மாநிலங்களுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ், இதெல்லாம் வந்து ஜனநாயகபூர்வமாக உருவாக்கப்பட்ட ஒரு கவுன்சில் தான். அந்த கவுன்சில் கூட்டத்தில் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைக்கப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு வந்து டாக்ஸை உயர்த்தலாமா, டாக்ஸை குறைக்கலாமா அப்படின்றத முடிவு செய்வது கவுன்சில் முடிவு செய்வதில்லை. ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள் அடங்கிய குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு பரிந்துரையை கொடுக்கிறார்கள். அந்த பரிந்துரை GST கவுன்சில் விவாதிக்கப்படுது. அதற்கு பிறகு ஓட்டெடுப்புக்கு விடப்படுது. இப்படியாக ஜனநாயகபூர்வமாக தான் GST கவுன்சில் நடந்துகிட்டு இருக்குன்ற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க, ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல, இது எப்படி இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி அல்வாவுக்கு எவ்வளவு டாக்ஸ் போடுறதுன்னு அஸ்ஸாம்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்? அவருக்கும் திருநெல்வேலி அல்வாவுக்கும் என்ன சம்பந்தம்? திருநெல்வேலி அல்வா அப்படின்றதுக்கு அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பல பொருட்களுக்கு ராமநாதபுரம் கருவாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ராமநாதபுரம் கருவாட்டை பத்தி குஜராத்ல இருக்கிறவருக்கும் கூச்பிகார்ல இருக்கிறவருக்கும் என்ன கவலைன்னு நான் கேட்கிறேன். அவர் எதுக்கு இதை விவாதிக்கணும்? அமைச்சர்கள் கூடி முடிவெடுக்கிறார்கள் அப்படின்னா நீ அப்ப GST கவுன்சில் கூட்டத்துல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று ஒரே விஷயத்தை கூட ஆட் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒருவேளை இப்ப நார்த் ஈஸ்ட்ல நாகாலாந்து போன்ற மாநிலங்கள்ல நாய்க்கறி உண்பவர்கள் இருக்கிறாங்க. ஆமா, நாய்க்கறிக்கு GST அப்படின்னு போடும்போது தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு அதை பத்தி கவலையே இருக்கு. கவலை வர்றதை விட அதை எதிர்ப்பாங்க. நீ எதுக்கு அதை எதிர்க்கிற? அவன் நாய்க்கறி சாப்பிடுறது அவன் உரிமை, அவனுடைய ஸ்டேட் ரைட் அது, அவனுடைய பீப்புள் ரைட் அது. நமக்கு என்னத்துக்கு அதை பத்தி கவலை? இப்ப உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு பேர் பீஃப் கன்சியூம் பண்றாங்க. பீஃப் கன்சியூம் பண்றத குஜராத் எதிர்க்குது. ஆனா குஜராத்தும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அது வேற விஷயம். வேணும்னே எதிர்ப்பாங்க. அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மாநிலத்துல பன்றி இறைச்சி, பீகார்ல வந்து பன்றி இறைச்சி வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம். அது வந்து மாட்டுக்கறியை விட ரொம்ப இயல்பா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உணவு. ஏன் நம்ம லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய பயோகிராஃபிலாம் சொல்லியிருக்கிறாரு. கம்யூனிட்டி ஹால் இருக்கு, அந்த கம்யூனிட்டி ஹால்ல ஒயின் குடிக்கிறாங்க, கிரில்டு சிக்கன் சாப்பிடுறாங்க. ஏன் எங்காலும் அங்க வந்து பன்னிக்கறி தின்னா என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பன்னிக்கறி சாப்பிடுறதுக்கு கம்யூனிட்டி ஹால்ஸ் எல்லாம் பெர்மிஷன் கொடுத்ததா அவர் தன்னுடைய பயோகிராஃபில நோட் பண்ணியிருக்காரு. இதை பத்தி தமிழ்நாட்டுக்கு என்ன கவலை, கேரளாவுக்கு என்ன கவலை? இதுதான் பிரச்சனை. அப்ப இதை வந்து எல்லாரும் கூடி முடியும். ஏன் கூடணும்? அப்ப GST கவுன்சில் முறையை மாத்துங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீதான GST-ய தமிழ்நாடு நிதியமைச்சர் என்ன சொல்றாரோ அந்த ரேட்ல பிக்ஸ் பண்ணுவோம். கேரளாவுக்கு என்ன ரேட் சொல்றாங்களோ அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணுவோம். ஒருவேளை அதுல மற்ற மாநிலங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னா அவங்க 2 பேரும் கூடி பேசி முடிவு எடுக்கட்டும். கேட்கறதுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், ஆனா இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் சொல்யூஷன். ஈஸியா தீர்வு காண முடியும். தமிழ்நாடு கேரளா ஜனநாயகபூர்வமான சொல்யூஷன். ஆமா, பாரதியார் பாட்டு, பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம்னா, காவிரி வெற்றிலையை கொடுக்கறவனும் கங்கை கோதுமையை வாங்குறவனும் டீல் பண்ணிக்கிறட்டான் அந்த பிரச்சனைய. நீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம ஆஜராகிறீங்க உள்ள ஒன்றிய நிதி அமைச்சகம் அப்படின்ற பேர்ல? உங்களுக்கு எதுக்கு இந்த நாட்டாம வேலை அப்படின்னு கேட்கிறேன். அந்த சொம்ப தூக்கி உங்க கையில கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்கிறேன். நீங்களா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சொம்ப வச்சுக்கிட்டு தீர்த்தந்தளிக்கிற மாதிரி அவ்வளவு பேருக்கு தெளிச்சு விட்டுட்டு இருக்கீங்க கோமியத்தை. இந்த தேவையில்லாத சர்ச்சை. இதுதான் GST கவுன்சில் கூட்டத்தில் நடக்குது. இதுக்கு பேரு ஜனநாயகமா? ஒன்றும் இல்லை. இப்போ யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்கிறோம். நம்ம சார்ந்து பொது முடிவுகள் எடுக்கிற விவகாரத்துல தான் நம்ம தலையிடுவோம். நம்ம எடிட்டருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், அல்லது வந்து நம்ம ஆபீஸுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கணும், நம்ம எவ்வளவு கரண்ட் பில்லு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சங்கம் முடிவெடுக்க முடியாது. சங்கம் வந்து பொதுநலன் கருதி தான் முடிவெடுக்க முடியுமே தவிர, ஒரு நிறுவனம் வந்து வெறும் 2 பேரை வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க ரெவன்யூ வெறும் 10,000 ரூபாயா இருக்கும். அப்ப அதை 2 பேரும் 5,000 பிரிச்சுக்கிறான்னா அவங்க பாடு. அதுல சங்கம் தலையிட முடியாது. இப்ப நீ சங்கம் வச்சிருக்கன்னா சங்கம் பொதுநலன் கருதி முடிவெடுக்கணும். நீ அப்படி பொதுநலன் கருதி முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மீதான வரி. அதன் மீது நீ என்ன வரி இது வரைக்கும் மாநிலங்கள்கிட்ட விவாதிச்சு நிர்ணயம் பண்ணிருக்கீங்க? நீங்க நினைச்சா திடீர்னு எக்ஸைஸ் ஏத்திக்கிட்டே போவீங்க, நீங்க நினைச்சா திடீர்னு எக்ஸைஸ்ல 2% குறைப்பீங்க. இப்ப இதுல என்னன்னா, மார்க்கெட்டு தான் பெட்ரோல் ரேட்டை தீர்மானிக்கும்னு முடிவெடுக்கப்பட்டது மன்மோகன் சிங் பீரியட்ல. கடுமையா நம்ம ஆட்சேபிச்சோம் பெட்ரோல் மீதான விலை நிர்ணயத்தை. அன்னையில இருந்து ஆரம்பிச்சு கடந்த ஒரு 8 மாசம் முன்னாடி வரைக்கும் எக்கு தப்பா ஏறிக்கிட்டே இருந்துச்சு ரேட்டு. தினம் 1 ரூபா, 50 காசு, 20 காசுன்னு ஏறிக்கிட்டே இருந்துச்சு.
ஒரு கட்டத்துல நின்றுச்சு. மார்க்கெட் தீர்மானம் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஏத்திக்கிட்டே போனோம். அப்ப மார்க்கெட் ஏன் நிப்பாட்டுது? மார்க்கெட்டை தீர்மானம் பண்றது முதலாளி ஒன் கருதி ஏன் நிப்பாட்டணும்? ஏன் நிப்பாட்டுறாருன்னா, அப்ப முதலாளியும் நீயும் கூட்டு வச்சிருக்க, அம்பானியும் நீயும் கூட்டு வச்சிருக்க, அதானியும் நீயும் கூட்டு வச்சிருக்கிற, எல்லா பேரும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருக்கிறான், அவனுக்கும் உனக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. அப்போ சரியா சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட் தீர்மானிக்கணும் அப்படின்னா, கடந்த ஓராண்டாக பெட்ரோலியம் ப்ராடக்ட் சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்திருக்கு. அதற்கேற்றாற்போல் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைச்சிருக்கணும். அந்த குறைக்கக்கூடிய நடவடிக்கை நடக்கவே இல்லை. இதுதான் ரொம்ப அழுத்தமா கேட்டா, சரி நாங்க வேணா பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களே. அப்படி கொண்டு வர்றது அப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மள சும்மா அப்படி டீஸ் பண்ணி பாக்குறது. இந்த டீசிங் பண்றதுக்காக உங்களுக்கு அமைச்சரவை பொறுப்பை கொடுக்கல. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸின் மீது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்னைக்கு இப்ப டெல்லியில இருக்கக்கூடிய பெட்ரோல் ரேட்டும் சென்னையில இருக்கக்கூடிய பெட்ரோல் ரேட்டும் இன்னைக்கும் வேறையா தான் இருக்கு. ஏன்னா அந்த மாநில அரசுக்கான எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்றது குறைந்தபட்சம் அதுல இருந்து மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. வேல்யூ ஆடட் டாக்ஸும் எக்ஸைஸும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸின் மீது இப்போது நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எப்படி நடக்குதுன்றது நமக்கு தெரியும். அதுல போய் பெட்ரோலை போட்டோம் அப்படின்னா என்னோட பெட்ரோல் கன்சம்ஷன் இண்டெக்ஸும் டெல்லியோட பெட்ரோல் கன்சம்ஷன் இண்டெக்ஸும் வேற. நான் எதுக்கு சார் கூடி முடிவு எடுக்கணும்? நான் எதுக்கு பொது முடிவு எடுக்கணும்? ஒருத்தர் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் உயர்வான நிலையை அடைந்து எதுக்கு இந்த பிரச்சனை? அவன் முடிவெடுக்கிறது அவன் பண்ணிக்கிறான். அந்த மாநிலத்தின் நிலைக்கு ஏற்ப அந்த மாநில அரசு பெட்ரோல் ப்ராடக்ட் மீது டீசல் ப்ராடக்ட் மீது விலையை குறைத்துக் கொள்ளட்டும், கூட்டிக் கொள்ளட்டும். அது அவங்க உரிமை. அதை அந்த மக்கள் போராடி தெரிவிப்பாங்க. நீங்க யாரு நாட்டாம பண்றதுக்கு அப்படின்றதுதான் ஒரே கேள்வி. அடுத்து ரொம்ப முக்கியமானது டைரக்ட் டாக்ஸ் பத்தி பேசுறாங்க. இப்போ நேரடி வரி விதிப்பு அப்படின்றது வரும்பொழுது கார்பரேட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் வருது. இதுல 2022-23 இப்போ விவேகானந்தன் அவர்கள் அந்த யூடர்ன் அந்த இணையதளத்துல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் அதுதான். அதுல கிட்டத்தட்ட 1,07,000 கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கோம் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை பற்றி பிஜேபி தமிழ்நாடு பாஜக அவங்களுடைய ட்விட்டர் தளத்துல போட்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதுல ஹுண்டாய் போன்ற சர்வதேச நிறுவனங்கள் அவங்களுடைய வருமானம் அப்படின்றது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் அவங்களுடைய வருமானம் இருக்கு. டாக்ஸ்ன்னு வரும்போது தமிழ்நாட்டில இருந்து கட்டுறாங்க. இதையே நீங்க சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. இப்போ ஹுண்டாய் நிறுவனம், நோக்கியா நிறுவனம் ரெண்டை எக்ஸாம்பிளா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப மஹிந்திரா இருக்கு. மஹிந்திரா சிட்டினே அந்த ஏரியாவுக்கு பேர் வச்சிட்டாங்க. மறைமலைநகர்ல ஒரு பாதி. அதெல்லாம் மாத்தணும். பட் ஆனா இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு தமிழ்நாடு. ஆமா. இப்ப இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, மாநிலம் அந்த இடங்களை தனியா ஒதுக்குறாங்க. ஒதுக்கி இன்வெஸ்டர்ஸ் அந்த இடத்துல பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த நிலத்தை மானிய விலையில கொடுக்கறது யாரு? தமிழ்நாடு அரசு. மாநிலம் மட்டும் இல்லாம ஃப்ரீயாவும் கூட கொடுக்குறாங்க. ஃப்ரீயாவும் கூட பல நேரங்கள்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசே கூட அப்படி எல்லாம் கொடுத்துருக்குது. 99 வருஷம் லீஸுக்கெல்லாம் கூட கொடுப்பாங்க. மாநில அரசு அந்த எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணிட்டு அதை கொடுக்குறாங்க. ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி பில்லு. அந்த நிறுவனங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி பில்லுல கணிசமான அளவுக்கான மானியத்தை தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் அந்தந்த மாநிலத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா குஜராத்துக்கு மட்டும் ஒன்றிய அரசே கொடுப்பாங்க. அப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய இதே மாதிரியான நிறுவனங்கள், குர்கானில் இருக்கக்கூடிய இதே மாதிரியான நிறுவனங்கள், அவனுடைய பங்கு அப்ப எனக்கு வரணும்ல. அப்படி பார்த்தா இப்ப நம்மளுடைய ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. நம்ம ஹுண்டாய் நோக்கியாவிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை மட்டும் கேட்க முடியாது. இனிமேல் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய நோக்கியா ஃபேக்டரி, குர்கானில் இருக்கக்கூடிய ஹோண்டா, ஹுண்டாய், மாருதி, சுசுகி உள்ளிட்ட ஃபேக்டரிஸ், குஜராத்தில் இருக்கக்கூடிய டொயோட்டா மாதிரியான ஃபேக்டரிஸ், இவங்க எல்லாருடைய பங்கை எனக்கு எப்ப கொடுக்க போறப்ப? என் பங்கை ஊருக்கு பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அவன் பங்கை எனக்கு எப்ப கொடுக்க போற? டாடா ஜாம்சத்பூர்ல இன்னும் நோண்டிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து வாங்குற காசுல எனக்கு என்னைக்கு நீ பங்கு கொடுக்க போற? அம்பானி பெட்ரோல் தோன்றேன்ற பேர்ல கோதாவரியவே நாரடிச்சிட்டு இருக்கிறாரு. அங்க இருந்து வரக்கூடிய ரெவன்யூ ஜெனரேஷன்ல இருந்து எனக்கு நீ எவ்வளவு கொடுக்க போற? அதானி இந்தியா முழுக்க ரோடு போடுறேன்ற பேர்ல மண்ணை தோண்டிட்டு இருக்கிறாரு, நிலக்கரி இறக்குமதி பண்றாரு. அவ்வளவு பெரிய போர்ட் ஆக்குபை பண்ணி வச்சு குஜராத்ல இந்தியா முழுக்க 13க்கும் மேற்பட்ட போர்ட்டுகளை குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காரு. அவர் ஜெனரேட் பண்ற ரெவன்யூல இருந்து எனக்கு எப்ப பங்கு கொடுக்க போறன்ற கேள்வியை இப்ப நம்ம கேட்கணும். ரெண்டாவது, இந்த ஹுண்டாய் நோக்கியா நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல அமைந்ததற்கு உன் பங்கா நீ என்ன கொடுத்திருக்கிற? நேஷனுக்கான ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றியே, நேஷனுக்கான ஜெனரேஷனா நீ அப்ப கான்ட்ரிபியூட் பண்ணியா? அந்த நிறுவனங்கள் தொழிலாளர்களை வேலை நீக்கம் பண்றதா? இப்ப இடையில ஹுண்டாய் நிறுவனம்லாம் மூடிட்டு போறதா அறிவிச்சாங்க. தமிழ்நாடு அரசு போராடி அந்த நிறுவனங்களை இருக்க வச்சு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நோக்கியா இடையில் போனது, திரும்பி வந்தது, தமிழ்நாடு அரசு போராடி அங்க இது பண்ணிட்டு இருக்குது. அதுல நம்மளுக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். அந்த நிறுவனத்தை தக்க வைக்கிறதுக்கு நீ என்ன பேச்சுவார்த்தை நடத்தின? நீ வந்தியா? டிஆர்பி ராஜா ஹுண்டாய் ஃபேக்டரியில போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒன்றிய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்தாரா? ஒன்றிய மினிஸ்டர் ஆஃப்
இண்டஸ்ட்ரியல் அஃபேர்ஸ் வந்து வந்தாரா, காமர்ஸ் வந்தாரா, பினான்ஸ் வந்தாரா, யாராவது வந்து தீர்த்து வச்சியா பிரச்சனை? இல்ல நாங்க தானே தீர்த்தோம். அப்புறம் அது எப்படி நேஷனுக்கான ப்ராஜெக்டா மாறிச்சு? இதுதான் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க இப்ப ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு, நீங்களோ நானோ சம்பாதிக்கக்கூடிய இன்கம்க்கு கட்டுற டாக்ஸ் அது நேஷனல் ரெவன்யூ, அப்படித்தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. இப்ப எல்லாமே நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ன்ற பேர்ல இவங்க எடுத்துட்டு போயிட்டு கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, மாநிலம்ன்றது ஒரு பஞ்சாயத்து லெவலுக்கு கூட இருக்கக்கூடாது, மாநிலம்ன்றது என்ன செய்யலாம், ஒன்னும் செய்யக்கூடாது. அவங்க 234 பேர் எதுக்கு வேஸ்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள களைச்சு விட்டுறலாம், நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோன்ற ஒரு நிலையை நோக்கி, ஒரு எதேச்சதிகார ஒற்றை ஆட்சியை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு சிந்தனை தான் இதில் வெளிப்படுகிறது. கன்க்ளூஷனா அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சர்சார்ஜையும் செஸ்ஸையும் பத்தி பேசியிருக்கிறாங்க. செஸ், சர்சார்ஜ் இது ரெண்டும் வந்து வசூலிக்கப்படுவது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, சாலை அமைப்பதற்காக, ஹெல்த்துக்காக, எஜுகேஷனுக்காக, இது மாதிரி பல விஷயங்களை போடுவாங்க. அதுல இருந்து வசூலிக்கப்படக்கூடிய இந்த பணத்தை வைத்து மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட துறைக்கு செலவிடப்படுகிறதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எஜுகேஷனுக்கு சர்சார்ஜ் போட்டிருக்கோம், அதுல இருந்து வந்த வருமானம் இவ்வளவுதான், ஆனா அதற்காக ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை அதை விட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே சர்சார்ஜையும் செஸ்ஸையும் வச்சுதான் வந்து கல்விக்கு நிதி ஒதுக்கப்படுதா ஒன்றியத்துல? அப்படி ஒதுக்குறதா இருந்தா நம்மளுக்கு வந்து இந்த சமர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழே நிதியை ஒதுக்கி 4000 கோடியை வருஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்களும் கட்டுறீங்க, நானும் கட்டுறேன். நம்ம ஒவ்வொரு தடவை பெட்ரோல் போடும் போதும் அதுல இருந்து 2% வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் செஸ் அப்படின்ற பேரில் நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து எவ்வளவு தூரம் மோசமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கிய ஒரு முக்கியமான குழு வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, டிக்ளைன் இன் த சைஸ் ஆஃப் த டிவிசிபிள் பூல், அதாவது பகிர்மானத்திற்கு உட்பட்ட நிதியிலிருந்து ஒரு பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 1 கிலோ கேக்க 4ஆ பிரிச்சுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 1/2 கிலோ கேக்க 4ஆ பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். கேக்க 4ஆ பிரிக்கிறது இல்ல மேட்ரு, 1 கிலோ கேக்க 4ஆ பிரிக்கிறியா, 1/2 கிலோ கேக்க 4ஆ பிரிக்கிறியா, அதுதான் நம்ம கேள்வி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டியூ டு இன்க்ரீஸ் இன் த குவாண்டம் ஆஃப் செஸ் அண்ட் சர்சார்ஜ், செஸ் அண்ட் சர்சார்ஜ் வாங்கக்கூடிய வகைகள் அதிகரித்து கொண்டே போவதால டிவிசிபிள் பூல்ல இருக்கக்கூடிய ரெவன்யூ குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதாவது இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் மூலம் வசூலாகக்கூடிய பணம் அப்படின்றது மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படாது. அது அவங்க இஷ்டம். அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்க எப்ப தோணுதோ அப்ப பிரிச்சு கொடுப்பாங்க, தோணல அப்படின்னா பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. 29 பைசால கீழே கூட இது வராது. ஆமா, அந்த 29 பைசால இது வரவே வராது. இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் எதற்காக வசூலிக்கப்படுது? எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். எஜுகேஷன் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கிறதா கணக்கு சொல்றீங்க. ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு இனத்திற்கு நீங்க மட்டும் ஏன் வசூல் பண்றீங்க? நானும் வசூல் பண்றேன், எனக்கும் அதுல உரிமை இருக்குல்ல, 2 பேருக்கும் காமன் உரிமை இருக்குல்ல. வாங்குற எஜுகேஷன் செஸ் 1% நீ பாதி நான் பாதின்னு பிரிச்சுக்குவோம், நீ கொடுக்குற திட்டங்களுக்கு அதுல இருந்து காசு கொடு. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, மாநில அரசு வந்து பங்குகளை அதிகரித்து கொண்டே போக வேண்டும், நாங்க ஓப்பனிங்ல 60% கொடுப்போம், அதுக்கப்புறம் 40ஆ மாத்திடுவோம், மாநில அரசு 60% கொடுக்கணும்னு. அப்ப என்னோட செலவு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, உன்னோட செலவு குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா உன்னோட வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, என்னோட வருமானம் குறைஞ்சுக்கிட்டே வருது. குறைந்த வருமானத்தில் அதிக செலவை செய்யும் நிலையில் மாநிலங்கள், அதிக வருமானத்தில் குறைந்த செலவை செய்யும் நிலையில் ஒன்றிய அரசு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய லாக்கு. 2023 இது குறித்து ஹிந்து பத்திரிகை வந்து ஒரு முக்கியமான ஆர்டிகல் வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னா, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செலவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 35%, ஆனா வருமானம் 60%. நம்முடைய வருமானம் வந்து 35%, ஆனா செலவு 60% மேல வந்து நிக்குது. இந்த டிஸ்பாரிட்டி அப்படின்ற இடத்துல இருந்தா நம்ம கேள்வி கேட்கிறோம். நீங்க எல்லாத்தையும் பாதி பாதியா பிரிச்சுட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு எதுக்கு முதல்ல அந்த பாதின்றதே என்னோட கேள்வி. ஏன்னா மெடிக்கல் அப்படின்றது வந்து, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து யாருக்கு கீழே வருது? மாநில அரசாங்கத்தின் ஆளுகைக்கு கீழே வருது. இடையில கோவிட் வந்த போது கூட ஒன்றிய அரசு ஒரு சர்க்குலர் போட்டாங்க. என்ன சர்க்குலர்னா, மாநிலங்கள் தனித்தனியா ப்ரொக்யூர் பண்ணாதீங்க பிபி உள்ளிட்ட உபகரணங்களை, நாங்க நேஷனல் லெவல்ல ப்ரொக்யூர் பண்றோம்னு. ஏன்னா அது மாநிலத்தோட உரிமை. அந்த உரிமையை நான் கொஞ்ச நாளைக்கு தடுத்து நிறுத்துறேன்றதுக்காக நீங்க ஆர்டர் பாஸ் பண்றீங்க, அதனாலதான் அந்த ஆர்டரே போடுறீங்க. அப்போ மருத்துவம் உள்ளிட்ட விவகாரங்கள் மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு தேவையில்லாம செஸ் சார்ஜ் வாங்குறீங்க? உனக்கு என்ன அக்கறை? மாநில அரசு, இப்ப தமிழ்நாடு அரசு இருக்கிறது, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மெடிக்கல் சீட்ஸ் தேவைன்றதை அனுமானித்து ஒவ்வொரு வருஷமும் சீட்டு போடுது. அதுக்கு அதிகமா காசு தேவைப்படுது அப்படின்னா நம்ம செஸ் வாங்குவோம், சிஎஸ்ஆர் வாங்குவோம், என்னமோ வாங்குவோம். அது ஏன் விருப்பம். நீ எதுக்கு அதுல இருந்து காசு வாங்குற? காசு வாங்கி நீ எதுக்கு பிரிச்சு கொடுக்குற? உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து தேசிய அளவுல எல்லாருக்கும் வந்து இது கொடுக்குறோம், இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், அதை மாநில அரசாங்கமே வாங்கி கொடுக்கட்டும், நீங்க ஏன் தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? டைரக்ஷன் கொடுங்க, ஒன்றிய அரசு தீர்மானம் பண்ணுங்க, கொள்கை முடிவெடுங்க, இதை எல்லா மாநிலத்திலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு டைரக்ஷன் கொடுங்க.
ஒரு மாநிலத்துக்கு அது தேவையே இல்லாம இருக்கலாம். உதாரணத்திற்கு இப்போ ஒரு மாநிலத்துல 100% கல்வி அறிவு எட்டப்பட்டிருக்கிறது, அதுவும் 1 ஆண்டு இல்ல 2 ஆண்டு இல்ல 20 ஆண்டுகளாக 100% கல்வி அறிவு எட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மாநிலம் அடிப்படை கல்வி அறிவை பூர்த்தி செய்து விட்டது. அதற்கு அடுத்து உயர்கல்வியை அவங்க போக்கஸ் பண்ணணும். அப்ப எனக்கு பிரைமரி எஜுகேஷனுக்கான ஃபண்ட் அவ்வளவு தேவை இல்லை. பிரைமரி எஜுகேஷன் நீட்ஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். நான் இனி என்ன பண்ணணும்? ஆங்காலஜியாவை, புற்றுநோய் மருத்துவத்தை எத்தனை பேர் படிக்கணும்ன்றதை தீர்மானிக்கணும். விண்வெளி ஆய்வுக்கு எவ்வளவு பேர் படிக்கணும்ன்றதை நான் தீர்மானிக்கணும். எத்தனை பேர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா மாறணும்ன்றதை நான் தீர்மானிக்கணும். அதுக்கு நான் செலவு பண்ணணும். இல்ல நீ அதுக்கெல்லாம் செலவு பண்ணாதீங்க. மீண்டும் மீண்டும் நீங்க பிரைமரி எஜுகேஷன் 100% வச்சுங்க, அது மட்டும் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க அவங்கள விஸ்வகர்மா யோஜனா மூலமா மாடு மேய்க்க அனுப்பிடுவோம், செருப்பு தைக்க அனுப்பிடுவோம், நீங்க ஏன் தேவையில்லாம செலவு பண்றீங்க? இதுதான் ஒன்றிய அரசினுடைய வாதமாக இருக்கிறது. அப்போ இதை நான் சொல்லல. ஒன்றிய அரசாங்கம் சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, நித்தி ஆயோக்கின் கீழே சப்குரூப் ஃபார்ம் பண்ணி சில முக்கியமான ஆய்வுகளை மேற்கொள்வாங்க. இது அக்டோபர் 2015 நித்தி ஆயோக் ரிப்போர்ட் ஆஃப் த சப் குரூப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் ரேஷனலைசேஷன் ஆஃப் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ், இது ரிப்போர்ட் நம்பர் 1. இன்னும் ஒரு ரிப்போர்ட் கூட இருக்கிறது. அது யார் செய்தது அப்படின்னா, நித்தி ஆயோக்கிடம் அது கொடுக்கப்பட்டது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி அப்படின்றதுல சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ரேஷனலிசம் அப்படின்றது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்ல வர ஒரே கருத்து, ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஃபார் ஆல். நீங்க ஒரு திட்டத்தை வடிவமைச்சிட்டு எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றீங்க. அந்த திட்டத்தை எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அவன் திட்டம் வச்சிருக்கான்னா நீ எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ற? அப்ப அவனுக்கு என்ன தேவையோ அதுக்கு காசை எடுத்துக்கிடும் வகையில திட்டங்களை தீர்மானம் பண்ணு அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டுகள்லயே, தேசிய நிறுவனங்கள் எடுத்த ரிப்போர்ட்லயே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஃபார் ஆல்ன்றத ப. சிதம்பரம் சொல்லி கேட்டிருப்போம், பல பொருளாதார அறிஞர்கள் சொல்லி கேட்டிருப்போம். இது நம்ம மட்டும் இல்ல, ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டே சொல்லுது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸுக்கு தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். மாநில அரசாங்கத்திட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு தேவையான வகையில நிதியை செலவு செய்வதற்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்றதுதான் வைக்கப்பட்ட கோரிக்கை. பினான்ஸ் கமிஷன்லயே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வெடிக்கும் நிலையில் இருக்கிறது எது? இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்ன்றதும் செஸ் சர்சார்ஜ் அப்படின்றதும். இந்த செஸ் சர்சார்ஜ் அப்படின்றதுல இவங்க எந்த அளவுக்கு அதிகப்படியாக வசூலித்து கொண்டே போகிறார்கள் அப்படின்றத 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல சொல்லி இருக்கிறாங்க. அதை நான் எடுத்து சொல்றேன். இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் அப்படின்றது எவ்வளவு ஏறி இருக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2011-12 92,537 கோடி தான் டோட்டல் செஸ் அண்ட் சர்சார்ஜா இருந்தது. இன்னைக்கு 2020-21 பட்ஜெட்டரி எஸ்டிமேட் எவ்வளவு அப்படின்னா 4,81,767 கோடி. எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது? 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு கணக்கு இல்ல. மறுபடியும் நினைவூட்டலுக்கு இந்த பணம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படாது, ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உரிய பணம். இப்ப இவங்க பாஜக தன்னுடைய அறிக்கையில் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 ஆண்டுகளில் எங்களுக்கு இவ்வளவு செஸ் வருமானம், இவ்வளவு செலவு. சரி, அது 3 ஆண்டு, எந்த 3 வருஷம் நீ சொன்னேன்னா நானும் எடுத்து வெரிஃபை பண்ணுவேன். எந்த கான்சிக்யூட்டிவ் 3 இயர்ஸா அல்லது வேற ரெட்ரோஸ்பெக்டிவ் 3 இயர்ஸா, எந்த 3 இயர்ஸ்ன்றத சொல்லு. 2020-21, 22-23, 23-24 அப்படி கணக்கு சொல்லு. ஏதாவது கணக்கு சொல்றியா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க கணக்கு தெரியாது. நிர்மலா சீதாராமன் போட்ட அந்த தப்பு கணக்கை நம்ம மேடைகள்லயே பார்த்தோம், எவ்வளவு பொய்யான கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தார் அப்படின்றத நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கூட அதை அம்பலப்படுத்தி பேசி இருந்தார். இதுதான் ஒன்றிய அரசனுடைய லட்சணம். உண்மையான தரவுகளை சொன்னால் அம்பலப்பட்டு போவார்கள் என்பதனால மேம்போக்க அப்படியே பூசி மொழிகிட்டே போவாங்களே தவிர டீட்டெயிலா பேசவே மாட்டாங்க. தேச நலன் மீது இவர்களுக்கு அக்கறையே கிடையாது. இன்னைக்கு ராணுவத்துக்கு நாம செலவு பண்றோம், ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கிறோம், இதற்கெல்லாம் பணம் எங்க இருந்து வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுறேன். இப்ப தேச நலன் அப்படின்ற அந்த பேர்ல இவங்க எடுத்துட்டு வர்ற அந்த வாதம், எது தேசத்தின் நலன் அப்படின்னா, மாநிலங்களின் வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி அப்படின்னு நான் சொல்லல, எல்கே அத்வானி சொல்லியிருக்கிறார். குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த யாரோ ஒரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அப்படின்ற நபர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு இவர் வேற ஆள் போல, ஏதோ குளோனிங் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, இவர் வேற மாதிரி பேசுறாரு. தேச நலன் அப்படின்னா, தேசம் என்பது என்ன? மலைகளும் காடுகளும் சூழ்ந்த நிலப்பரப்பு மட்டும்தானா அப்படின்னா, அதை ஆட்சி செய்வதற்கு மனிதர்கள் தேவையில்லை, மிருகங்கள் போதும். அப்போ மனிதர்கள் சூழ்ந்ததுதான் தேசம். இந்த மனிதர்களுடைய நலனை பிரதானப்படுத்தி இந்த தேசத்தினுடைய இயற்கை வளங்களை இந்த மனிதர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, எல்லாவற்றையும் எப்படி அனுபவித்துக் கொள்வது அப்படின்றதுதான்
ஒரு தேசம் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இந்த தேசத்தினுடைய நலன் அப்படின்றது என்னவா இருக்கணும்? இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நலன், இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய நலன், இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நலன், இங்க இருக்கக்கூடிய தொழில் நடத்துகின்ற அத்தனை பேருடைய நலன், இவர்களுடைய நலன் ஏதாவது இந்த 10 ஆண்டுகளில் முன்னேறி இருக்கிறதா அப்படின்னா இல்ல. யாருடைய நலன் முன்னேறி இருக்கிறது என்றால் அம்பானியுடைய நலன் முன்னேறி இருக்கிறது, அதானியுடைய நலன் முன்னேறி இருக்கிறது. இவங்க கடைசியா இவங்க 2 விஷயத்துக்கு தான் இப்படி பரபரப்பா ரியாக்ட் பண்றாங்க. ஒண்ணு இந்த 29 பைசா, இன்னொன்னு அதானி மீது ஹிண்டன்பர்க், ஆக்கர் உள்ளிட்ட நிறுவனங்கள் வைத்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு பாஜக தேசிய ட்விட்டர் பேஜ்ல இருந்து ரிப்ளை போடுறாங்க. என்ன போடுறாங்க? அதானியை குறிவைப்பதன் மூலமாக தேசத்தின் நலனையே சூறையாட பார்க்கிறார்கள். அப்போ தேசத்தின் நலன் என்பது அதானியை பாதுகாப்பது, அம்பானியை பாதுகாப்பது, இந்த கார்ப்பரேட் முதலாளிகளை பாதுகாப்பது என்பதுதான் தேசத்தின் நலன். ஹேர்கட் லாஸ் அப்படின்ற பேர்ல இந்தியாவுக்கு எத்தனை லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இழப்பீட்டுக்கெல்லாம் யார் பொறுப்பு? 2013-14 இருந்து 16க்கு உள்ள 1.44 லட்சம் கோடி பேங்குகள் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க முதலாளிகளுடைய கடன்களை. அது என்னுடைய தேசத்தின் நலனின் வராதா? அப்ப தேசத்தின் நலன் என்பது முதலாளிகளுக்கு எழுதி கொடுப்பது மட்டும்தான் தேசத்தின் நலன் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றத என்னுடைய கேள்வி. செப்பரேட்டிஸ்ட் மைண்ட் செட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரிவினைவாத எது செப்பரேட்டிஸ்ட் மைண்ட் செட்? நான் காசை வாங்கிட்டு 59% நான் வச்சுக்கிட்டு மீதி 41 பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னா நீ எதுக்கு 51 வச்சுக்கிற? அப்ப நாங்க 2 பேரும் சண்டை போடணும்னு நினைக்கிறியா? அல்லது நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தானே பிரிவினைவாதியா இருப்பான். உண்மையான பிரிவினைவாதி யார் அப்படின்னா இந்த தேசம் எப்போதுமே ஒரு மாநிலமும் இன்னொரு மாநிலமும் அடித்துக்கொண்டு, ஒரு இனக்குழுவும் இன்னொரு இனக்குழுவும் அடித்துக்கொண்டு, ஒரு மதமும் இன்னொரு மதமும் அடித்துக்கொண்டு இப்படியான நிலையிலேயே தொடர வேண்டும் நினைக்கின்ற அவன் தான் பிரிவினைவாதியை தவிர இந்த உரிமைகளை கேட்பவன் பிரிவினைவாதி அல்ல. அப்படி பார்த்தா இந்தியாவின் ஆகப்பெரும் பிரிவினைவாதி நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தான். ஏன்னா அவர் குஜராத்தில் இருக்கும்போது பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இப்போதும் இணையதளத்தில் இருக்கின்றன. இதே ஜிஎஸ்டியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது குறித்த அவருடைய நிலைப்பாடு குஜராத் முதல்வராக என்னவாக இருந்தது, இப்போது என்னவாக இருக்கிறது அப்படின்ற இடத்த தயவு செய்து ட்விட்டர் வாசிகள் எடுத்து ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. இதுதான் இந்த தேசத்தின் நலன் அப்படின்றதுல இன்னொன்னு என்ன கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா, நாம தமிழரா உணரக்கூடாது, நாம தொழிலாளியா உணரக்கூடாது, நாம எந்த விதத்திலையும் மனிதனா உணரக்கூடாது. என்னவா உணரணும்? இந்தியனா உணரணும். அப்ப இந்தியன் மனுஷனா இல்லையா? இந்தியன்னா இந்தியன் மட்டும்தான், மனுஷன்லாம் நீ வரக்கூடாது. இந்தியனா இருக்கணும். சரி, அந்த இந்தியன் என்ன செய்யணும்? அம்பானி என்ன பேசினாலும் அமைதியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அதானி எவ்வளவு சுரண்டினாலும் வேடிக்கை பார்க்க வேண்டும். ஒன்றிய அரசு மதுரையில டங்ஸ்டன் எடுக்கிறன்ற பேர்ல ஊரையே நாரடிக்குதா? சமணர் படுகையா இருக்கட்டும், 15 கிராமங்களா இருக்கட்டும், 16க்கும் மேற்பட்ட கோயில்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் இடிச்சு தள்ளுறதுக்கு தயாரா இருக்குதா? வாயை மூடிட்டு வேடிக்கை பார்க்கறது தேசத்தின் நலன். ஒன்றிய அரசினுடைய கையாளாக தனத்தால டிமானிட்டைசேஷனாலையும் இந்த ஜிஎஸ்டினாலையும் எத்தனை முதலாளிகளும் எத்தனை தொழிலாளிகளும் தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை எல்லாம் இழந்து போய் நடுரோட்டில் நிற்கிறார்கள். அவ்வளவு பேரையும் பார்த்து உனக்கு கண்ணீர் வருகிறதா? துடைத்துக்கொள். அதுதான் தேச அபிமானம். எத்தனை பேர் ஏடிஎம் வாசல்ல நின்று சாகுறாங்க, பார்க்கும்போது உனக்கு நெஞ்சு துடிக்குதா? அந்த நெஞ்சு துடிக்க கூடாது, அதை தூக்கி புதைச்சிரு. அதுதான் தேசத்தின் நலன். இதுதான் இவர்களுடைய தேசத்தின் நலனா இருக்கு. தேசத்தின் நலன் என்று பேசுவதற்கு பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? சாவர்கரை இன்றைக்கு சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்றாங்க. இதே சாவர்கர் 1948 தேசிய கொடி குறித்து பேசிய கருத்துக்கள் என்ன அப்படின்றத ஏஜி நூரானி சாவர்கரும் காந்தி படுகொலையும் அப்படின்ற தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறாங்க. 10 பக்கத்திலே வாய்ப்பு இருக்கிறவங்க அதை எடுத்து வாசிக்கட்டும். தேசத்தின் நலன் என்று பேசுகிறார்களே, கொடியை வணங்குவது தேசத்தின் நலன் இன்னைக்கு சொல்றாங்க. தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிக்கிறது தேசத்தின் நலன் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இந்த கொடியை நான் கொடியாவே மதிக்க மாட்டேன், காவி கொடிதான் இந்திய தேசத்தின் கொடியாக இருக்க முடியும், நீ 3 கலரை பூசி கொண்டு நீட்டிட்டனா இந்த கொடியை நான் ஏத்துக்கணுமா? இது என்னுடைய கொடி அல்ல, இதை இந்துஸ்தானின் கொடியாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு பேசினவர் சாவர்கர். அவர் இன்னைக்கு தேச அபிமானி ஆயிட்டாரு, தேச விடுதலைக்காக போராடிய நபராக மாறிவிட்டார். யார் இந்து அப்படின்னு இந்துத்துவ தேசமாக இந்த தேசத்தை மாற்றுவதற்காக எழுதிய சாவர்கர் இன்றைக்கு நாளைக்கு தேசத்தந்தை அறிவிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு தேசத்தின் நலனை பற்றி பேசுகிறதா? இன்றைக்கு மகாத்மா காந்தியினுடைய நினைவிடத்துல கூச்சமே இல்லாம போய் இவர் மோடி நின்று மௌன அஞ்சலி செலுத்துறாரு. என்னன்னு செலுத்துவாரு? பாபுஜி உங்களை கொன்னதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு வேண்டிக்கிட்டு வரா என்னன்னு தெரியல. இதுதான் இவர்களுடைய தேசப்பற்றா அப்படின்ற கேள்வியிலும் நாம் சேர்த்து எழுப்ப வேண்டி இருக்கிறது. இவர்கள் தான் நம்மளுக்கு டிபேட்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு மீடியால உட்காந்துக்கிட்டு தேச அபிமான பாடம் நடத்துறவங்க. ஒரு ஊடகவியலாளர் விவேகானந்தனுக்கு உண்மையிலே துணிச்சலான இந்த பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம எல்லாருமே அவர் உரிமையில பேசினதை பத்தி பேசணும்.
ஆனா இந்த மாநில நலன்கள் வந்து மயிறு அப்படின்னு அண்ணாமலை பேசினதை வந்து ஒரு சீரியஸா எடுத்து அவர் பதில் சொன்னாரு. அதுக்கு பிஜேபி தமிழ்நாடு இவ்வளவு அஃபண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ விவேகானந்தன் வந்து மிக சரியாக பணியாற்றி இருக்கிறார் யூடர்ன்ல. விவேகானந்தன் மட்டும் இல்ல, இன்னைக்கு யூடர்னை குறி வச்சு அந்த யூடர்னில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் பத்திரிகையாளருடைய படத்தை பாஜகவினர் ட்விட்டர்ல பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை வெளியிட்ட காரணத்திற்காக, இப்படிப்பட்ட தவறான செய்தியை வெளியிட்டதாக ஒரு பொய்யான செய்தியை அந்த பெண் பத்திரிகையாளருடைய படத்தோடு பரப்புகிறார். இதையெல்லாம் பாவம் கண்டிச்சுதான் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிறாரு போல. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அவர் கேட்ட கேள்விக்கு உனக்கு நேர்மையா பதில் சொல்ல திராணி இருந்தா ₹1 எத்தனை ரூபாய் மாநிலத்துக்கு திருப்பி கிடைக்குதுன்னு கணக்கு சொல்லு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் ஒரு கணக்கை நீ ரெடி பண்ணி கொடு. ஒன்றிய அரசு உன் கையில இருக்கு, அதிகார வர்க்கம் உன் கையில இருக்கு. நீ என்ன செய்யற, டேட்டாவை எடுத்து ₹1, அந்த ₹1 கீழே இவ்வளவு வசூல், இவ்வளவு செலவு, மாநில அரசுக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு மொத்த டேட்டாவை நீ வெளியிடு. அது இதுக்கான பதிலா வருதா அப்படின்றத பார்க்கலாம். மாறாக பதில் சொல்ல திராணியற்றவர்கள் யார் யாரையோ பிடிச்சு இப்படி டைவர்ட் பண்ணிட முடியாதா, அப்படி டைவர்ட் பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணின் புகைப்படத்தை போட்டு இதுல இருந்து லாபம் அடைந்து கொள்ளலாம், இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணிடலாம் நினைக்கிற அப்படின்னா உன் புத்தி எவ்வளவு கேவலமான புத்தி அப்படின்றது இப்ப பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு வேற பேர் கூட டேஷ் ஜல்சா கட்சின்னு கூட இப்ப சமூக வலைதளங்கள் எல்லாம் எழுதுறாங்க. அது நியாயம் செய்யற மாதிரி தானே இருக்கு. நீ பேசுற பேச்சுக்கள் அப்படித்தான் இருக்கிறது. இவரே என்ன சொல்றாரு, நான் ரூம்ல கண்ணாடி டோர் மாத்திட்டேன், அப்ப உள்ளுக்குள்ள என்னென்னலாம் நடந்துச்சு. அப்ப இவர்களுடைய புத்தியே பொதுவாகவே வந்து இப்ப சிலர்லாம் பாசமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பாசத்தினுடைய அடிப்படையான கூறுகள்ல ஒன்று பெண்களை வந்து வெறும் பிள்ளை பெறும் இயந்திரங்களாக, பெண்கள் உண்மையை பேச தகுதியற்றவர்கள், பெண்கள் கருத்து சொல்ல தகுதியற்றவர்கள், பெண்கள் அரசியல் செய்ய தகுதியற்றவர்கள் என்பது பாச எழுச்சியின் போது அடிப்படையாக வரக்கூடிய ஒரு கருத்து. அந்த கருத்து இன்றைக்கு எதிரொலிக்குதா இல்லையா? யூட்டர்ன் வரைக்கும் அது வந்து நிக்குது. இதுதான் பாஜக பாச கட்சி என்பதற்கு கிரவுண்ட் லெவல்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன சாம்பிள். இன்னும் தேசிய அளவுல மணிப்பூர்ல நடக்கக்கூடியது, கர்நாடகால பிரஜ்வால் ரேவண்ணா நடத்திய கேலி கூத்துக்களை எல்லாம் பேசணும் அப்படின்னா இன்றைய நாள் பத்தாது. அவ்வளவு கேவலங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இவங்க பாச கட்சியே இல்லைன்னு ஒரு குரூப் உருளுது. இவங்க என்னடானா யூட்டன் சொன்ன ஃபேக்ட்ஸை வந்து மறுக்க முடியாம யாரோ ஒருத்தர் பேர்ல அதை எழுதி விட்டோம்னா நம்ம இதுல தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாப நோக்கத்தில் ஒரு உருட்டுவது என்று மக்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள். இந்த மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல மக்கள் திசை திரும்பாமல் ரெண்டே விஷயம் இன்னைக்கு நம்ம யோசிச்சா போதுமானது. தனி மனிதனின் சுயமரியாதைக்கு இன்றைக்கு பாஜக அரசு என்ன நலன் சேர்த்திருக்கிறது, இந்த மாநிலத்தினுடைய இந்த இனத்தினுடைய சுயமரியாதைக்கு இவர்கள் என்ன சேர்த்திருக்கிறார்கள், நம் வர்க்கத்தினுடைய சுயமரியாதைக்கு என்ன சேர்த்திருக்கிறார்கள்னு இந்த சுயமரியாதை கேள்வியை நாம் எழுப்புகின்ற பொழுது இவர்கள் எல்லோரும் பதில் சொல்ல முடியாமல் இப்படி தெரித்து ஓடுகிறார்கள் அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போதும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.